வீட்டில் போய் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நடுராத்திரி பாக்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லி விண்டோ உடச்சி கண்ணடையில் உடச்சி கிழிச்சு கை பாருங்க. சுகுமாரி, என்னப்பா பிரச்சனை உனக்கு? இவதான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றாள், அக்செப்ட் தான் பண்ணி தொலையேன். எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியும்ல. பிடிக்கும்னா ப்ரூவ் பண்ணு. நீ போயிட்டனா கை முறிச்சிடுவாங்க. கை முடிச்சிருவியா? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆனா அது எனக்கே தெரியாது. அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நடந்திருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. அந்த கல்யாணம் யார் கூட நடந்திருக்கும்னா ஆனா அதுல ஒருத்தர் வரும், நானே பார்த்தேன் அவரை, ஜும் தாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் டான்ஸ் மாஸ்டர், எங்க பாட்டுக்கு அவர் தான் கோரியோகிராஃபர் ப்ரோ. ஓகே, நீங்க ஒரு ஃபீமேல் பேய், இவங்களை செடியூஸ் பண்ணணும். இன்னும் பக்கத்துல வரட்டா? இல்லையா நத்தாடா. ஆகாஷ் கூடயும் நான் தொடர்புல இருந்திருக்கேன். கரெக்டா சொல்றான் பாரு. ஆகாஷ் கூட தொடர்புல இருந்திருக்கேன் என்கிட்டயே வந்து செட்டப்பட வந்து சொல்றேன். கல்யாணி யாருடா? கல்யாணி வந்து சொல்லு. அவ கூட நேத்து என்ன பண்ண? எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? எவ்வளோ செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆக போகுது? ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து இந்த எனர்ஜி தான் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி தான் படம் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் ஒரு ஜாலி ரைடாகவும் இருக்கும். படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து இவ்வளோ என்ஜாய், ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் டீசர் ட்ரெயிலர் பார்த்தாலே தெரியும். ஸ்டாண்டியே பிரம்மாண்டமாக இருக்கேன். அப்படியா? தேங்க்யூ. ஸோ இப்போ கலர்ஃபுல்லாக படம் பண்ணணும்னு ஆசை ரொம்ப நாளாக, அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ படம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் பார்த்துட்டு நீங்கள் சுகுமார் வித் டைரக்டர் சொல்லுங்கள். எல்லா படத்துக்கும் ஸ்டாண்டி இப்படி தானே இருக்கும். இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு. ஏன் நம்ம பாயிண்ட் ஆட் பண்ணி நல்லா ஓகே. ஐயா இல்லை போகணும் இல்லையா? போலாம். நம்ம 2 பேரும் ஆங்கர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆங்கரிங் பண்ணுறோம். எஸ்எஸ் மியூசிக் ஒரு மிகப்பெரிய, எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சேனல். நான் இதுக்காக சொல்ல, நான் ஆடிஷன், ஆமாம் சின்ன வயசில் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். என் அண்ணெல்லாம் வந்துட்டு போட்டு பார்ப்பான் இந்த சேனலுக்காக. அண்ட் இன்னொன்று நிறைய ஷோஸ் இதில் இருக்குது. அதை தாண்டி நான் ஃபஸ்ட்டு ஆடிஷனில் நான் இங்கே தான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிடிச்ச சேனல்னு 2வது சேனலாக சொல்கிறார். இதுதான் இப்போ காலையிலேருந்து இன்டர்வியூ போயிட்டு இருக்குல்ல, சொல்லிடுறாரு. எல்லா சேனல் இப்போது என்னன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம். அப்போ நம்ம எல்லாம் சந்திக்கிறது கரெக்டு தானே? அப்போ என் சேனல் பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இல்லை. கரெக்டா? உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இது ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறது. சிறப்பு. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, தூக்கிடுவாங்கன்னு பயமாக இருக்குங்க. உண்மையா? கவலைப்படாது, தூக்கவே முடியாது. மைக்கை பிடிச்சி பேசிட்டாரு, என்னடா நீ எதுவும் பேச மாட்டேற அப்படின்ற மாதிரி. எஸ்எஸ் மியூசிக்கில் ஏதாச்சும் ஷோஸ் இருந்ததா டெஃபினட்டாக கொடுங்க. என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? 2 பேர் பண்ணலாம். ஆனால் அடுத்து ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சா? சக்காலத்தன் வேற ஏதாவது பெண்கட்டம் எதிர்ச்சி பெண்கட்டமா? என்னடா பெண்கட்டம்? நீங்க பேசி அவரை பதட்டமாக்குறீங்க. ஆமா, பதட்டமாக்காதீங்க. ஒரு சீட்டுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது. ஆமா ஆமா. ஓகே, ஆல்ரெடி ஆட்டா இருக்கு. அந்த சீட்ல இருந்து இந்த அடுத்த சீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சீட்டை விட்டுருங்க. அப்படிலாம் இல்லை தலைவா. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் மட்டும்தான் அந்த சீட்டு, புரியுதா? அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தங்க வரணும் அப்படின்னா அதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். வேற ஒருத்தவங்களை விட்டு கொடுக்கலாம். இல்ல, அவங்களே நல்லா பண்ணாங்கன்னா அந்த சீட் அவங்களுக்கு மட்டும்தான். படத்தை பத்தி நம்ம பேசுவோம். சூப்பர். யாரோ ஒருத்தவங்க இங்க இது பாக்ஸிங்ல கத்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இந்த இதெல்லாம் நிறைய பண்ணிருக்கீங்களா? அப்படியா? எனக்கு பிடிக்கும் பண்றது. மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜிம் இந்த மாதிரிலாம் இல்லை, சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு அப்படி ஒரு கற்றுக்கிறதுக்கு ஒரு இது கிடைக்கல எனக்கு. நான் தனியாக தான் கற்றுக்கிட்டேன். யாரும் ட்ரெயின் பண்ணுறது இல்லை, நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ அதனால நான் வந்து தனியாக கற்றுக்கிட்டேன். டோன்ட் வரி, டேக் மை நம்பர். ஸோ சாரி. இப்போ வந்து நான் இப்போ ஐ அம் லேர்னிங். இப்போ அவங்க சாரி சொன்னதுக்கு வந்து ரீசன் வந்து நிக்கி பிரதர் தான். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அப்படி ஆர்ஸா சொல்லியிருக்க மாட்டாங்க. கத்து கொடுக்குறேன். நாங்க 2 பேரும் கத்து கொடுக்குறோம். வரியா? டெஃபினட்டா வரியா? அதுல கும்பி பாகம் கும்பாத பாகம்னு ஒன்று இருக்கு. 2 விதமா டிஃபரன்ஷியேட் ஆகுது. அதுல நீ எதை எடுக்கிற? நான் சொல்லி தர வந்து நீங்க எனக்கு சொல்லி தர போறீங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஆனா இவருக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இறுதி சுற்றுல வந்து அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் இருக்கும்ல, ஏ சண்டக்காரா, அதுல வந்து இந்த பொண்ணு என்ன நடக்கும்னு தெரியும்ல உனக்கு? ஃபைட் இல்ல, கிளைமேக்ஸ் சீன். அவர் வந்துட்டு சொல்லி தர சொல்லி தந்துட்டு வந்து ஜெயிச்சிருவாங்க. அந்த விக்டரி இருக்குல்ல, அந்த சீன் ரீக்ரியேட். அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணமா நீங்க அவரோட? ஏய், நான் வந்து ஃபைட் சீன்
ஐயா இங்க பாருங்க நிக்கியோடன்றாங்க என்ன ஓகே தானே ஐயா வேணாமா? நீங்க ஜம்ப் பண்றதுக்குள்ள கீழே இருப்பேன் நீங்க மேல இருப்பீங்க அது அப்போ அவனுக்கு ஜம்ப் பண்ணா உனக்கு ஓகே தான். நான் அப்ப புடிச்சிருவேன் அவங்க விழக்கூடாதுன்னு புடிச்சிருவேன் சீட் அப்போ போகிறது யோசிச்சிடல, இப்போதான் உனக்கு போகும் சீட். நீங்கள் அவங்க பாக்ஸிங் பற்றி சொன்னீங்களே, அவங்க வந்து நான் போய் அவங்கள ஆடிஷன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா கையிலலாம் வந்து ஒரு ஸ்கார் மார்க்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வீட்டில் போய் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நடுராத்திரி பாக்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லி விண்டோ உடச்சி கையை உள்ளே ஒட்டி ரத்தத்தை கிழிச்சு வீட்டில் யாருக்குமே தெரில, எல்லாம் தூக்கிட்டு இருந்திருக்காங்க. மேடம் மட்டும் பாக்ஸிங் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணடையெல்லாம் உடச்சி கிழிச்சு கையை பாருங்க. கேட்காட்டுங்க பிரேக்கப்பா இல்லை இது வந்து நைட் ஒரு 12:30 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஸோ அந்த நான் வந்து ஹெட்செட் வச்சுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டே இருக்கு. அதனால எனக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி வந்து என்ன பாட்டு எனர்ஜி வந்து அன்ஸ்டாப்பபிள் அன்ஸ்டாப்பபிள் அன்ஸ்டாப்பபிள். ஸோ அந்த சாங் தான். ஸோ அவ்வளோ பவர் வந்துருச்சு. ஸோ அதனால நான் யோசிக்கிட்டு இருந்தேன், நான் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கு. ஸோ அதனால எனிமீஸ் வருது. ஸோ அதனால வந்து எனிமீஸ் கிட்ட ஃபைட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ வந்து கிளாஸ் உடஞ்சி போச்சு. இது வந்து என்னோட கொச்சின்ல இருக்கிற வீட்டில் கிளாஸ், இது வந்து என்னோட நாட்டில் இருக்கிற நிலம்பூர் இருக்கிற கிளாஸ் தான். எத்தனை கிளாஸ் எல்லாம் உடம்புக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஆனா இது என்ன தெரியுமா, வாழ்க்கையில நீ என்ன கிழிச்சேன்னு கேட்கக்கூடாது யாரும். நாங்க வந்து உடம்பு ஃபுல்லா கிழிச்சிருக்கோம். அவங்க பாருங்க அன்ஸ்டாப்பபிள் கேட்டு உடைச்சிருக்காங்க. இதே லவ் சாங் கேட்டு நான் நின்று என்ன பண்ணிப்பாங்க தெரியல, கஷ்டம் இல்ல. ஆமா உன்னை உடைச்சிருப்போம், நான் உன்னை உடைச்சிருப்பேன். அந்த மாதிரி கேட்டு அந்த மாதிரி நடந்ததுன்னா லவ் சாங் கேட்டு அவங்க வந்து நீங்க எமோஷன் வந்து எவ்வளவு ட்ரை பண்றீங்க, அதுக்கு 1% கூட வாய்ப்பு கொடுக்காம மூச்சு பிடிச்சு பேசுவாங்க. அதனால வேஸ்ட். நீங்க அங்க ட்ரை பண்ணி பாருங்க. அங்க ட்ரை பண்ணுங்க, அவரு மூச்சு கொடுக்க பேசுவார். அவரு அங்கேயும் வேஸ்ட். அப்புறம் என்னதான் ட்ரை பண்ணுவாங்க எங்கேயும். சரி அங்க போயிடலாம். சொல்லுங்க அதான் யோலோ படம் பத்தி எப்படி கமிட் ஆனீங்க? கமிட்டடா? ஐ நோ, எனக்கு தெரிஞ்சது நீ அங்கதான் போவீங்க. நான் அந்த படத்துக்கு ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டில எனக்கு. அதான கேள்வி, அவ்வளோதானே. இல்ல எப்படி நீங்க இது மாதிரி ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கீங்களா சார் நீங்க எல்லாரையும்? எனக்கு பயங்கரமா இருப்பா. ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு ப்ரொமோஷன்ல யாரும் ஹேண்டில் பண்ணதே இல்லை. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு ஏதாவது பாக்ஸிங் கற்றுக்கணுமா, நோ தேங்க்ஸ் சாரின்றாங்க. இங்க பார்த்து கமிட்டட் டு மை ஃபிலிம்ன்றாங்க. ஹவு கம் ஐயா நீங்க ட்ரைனிங் பயங்கரமா இருக்கு. இப்போ இவங்க கூட இப்படி கண்டென்ட் எடுக்க போறேன்னு பார்த்தா ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். சூப்பர் செக்மெண்ட் வச்சிருக்கீங்களா? ஓ மை காட், எனக்கு அவரோட ஆங்கரிங்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து 5 செகண்ட்ல சொல்லிடணும். 5 செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேர் நடக்கும். என்னோட மூளை வந்து 2 மூளையா இருக்கு. நிக்கி அவர்களும் வந்துட்டு அவருடைய மூளையை பயன்படுத்துவார் டேருக்கு. சரிங்களா? டேர் அவரும் கொடுப்பார். அவருமே கேம்ல இருக்காரு. பட் டேருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு லைன் சொல்லுவேன். 5 செகண்ட்ல அதுக்கான நீங்க வந்துட்டு ஏதாவது சொல்லிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சள் கலர்ல ஃப்ரூட் அப்படின்னா 5 செகண்ட்ல 3 இல்ல 4 அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். 5 செகண்ட்ல 3 மஞ்சள் கலர் ஃப்ரூட் சொல்லணும். சொல்லலன்னா ஓகே. அப்ப அந்த சைடு அவங்க ஒரு டீம், நாங்க ஒரு டீம் பேர் ஏதாவது சொல்றீங்களா? டீம் பேர் வந்துட்டு டீம் யோலோ. டீம் யோ லோ. அவங்க யோ நாங்க லோ. ஓகே யோல நம்ம வேற வெச்சுக்கணுமா? என்ன வச்சுக்கோங்க, பாதாளம்னு வெச்சுக்கணும். பாதாளம். நீங்க பாதாளம். நீங்க ஏதாச்சும் வைங்க. வேதாளம். நாங்க உங்களுக்கு என்னங்க வந்தது? நாங்க பாதாளம்னு வெச்சுக்கிறோங்க. அவங்க டீம் எரிமலைன்னு வச்சுப்பாங்க. ஓகேவா? இல்ல நீங்களே சொல்லுங்க ஏதாச்சும். சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுங்க சார். டிஃபரெண்டா சொல்லுங்க பாருங்க. சொல்லுங்க பேர் சார் வச்சுக்கலாம். அதுதான் இவ்வளவு விஷயம். டீம் கங்குலி, டீம் சங்கு. இருங்க அப்படி போயிடலாம். கிரிக்கெட்டா போயிடுவோம். கிரிக்கெட்டா போயிடலாமா? சரி. ஆமா. டீம் ஏ, டீம் பி. ஓகேப்பா. தமிழ் சினிமால டுவல் ரோல் பண்ணிருக்க ஹீரோ நிறைய பண்ணிருப்பார்ல. எந்த ஹீரோன்னு வச்சுக்கோங்க. 3 படம் பேர் சொல்லணும் 5 செகண்ட்ல. இது ரஜினி சார் நடிச்ச தில்லுமுள்ளு, அதுக்கப்புறம் எந்திரன் 2. ஆக்சுவலா இப்ப நீங்க தான் மாட்டிட்டீங்க. அடுத்து நீ அப்படின்ற மாதிரி இருக்கே. சரி, அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்றாரு ஆகாஷ் பிரதர், நிதிக்கு கொடுப்போம். ஏதா நிதிக்கு வந்து என்ன கொடுக்கலாம்? எங்க உட்காந்துருந்தேன். நிதி வந்து சடனா அப்படி பண்ணிட்டு உட்காந்து டோன்ட் ஃபால். எஸ்டிஆர் அவர் படத்துல யூஸ் பண்ண மாசான் டைலாக் ஒரு 3 சொல்லணும் 5 செகண்ட்ல. 10 செகண்ட்
சொல்லுங்க தலைவா. தெரியாது. ஐய் நான் உதட்டோட அவ்வளவுதான் முடிய போகுது. இப்பதான் ஆரம்பிச்சோம். மூணு டைலாகா? பெண்களை தொடாம நடிக்கிற டிஆர் இல்லடா, தொட்டு அடிச்சு கிஸ் அடிக்கிற எஸ்டிஆர்ரா. இப்ப அவரு பாம்பு டான்ஸ். ஏங்க பாம்புன கை மட்டும் ஆடுது, உடம்பு ஆட மாட்டேங்குது. பாம்புக்கு அப்படிதாங்க வரும். டான்ஸ்ல தெரிஞ்ச ஒரு 4 ஃபார்மேட். ஹிப் ஹாப், கிளாசிக்கல், பேலே, ஜாஸ் பேலே. பாம் 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 சவுண்டே யாரும் கொடுக்கல, நான் தான் சொல்லுவேன். ஃபோக்கு, ஜாஸ், சால்சா, ஃப்ரீ ஸ்டைல். அவங்க சவுண்ட் எல்லாம் போடவே இல்லை. எங்க ரெக்கார்ட் இருக்கு? நான் தான் சொன்னேன், சவுண்டு கொடுத்து நான் தான் நியாயம். பேம்பாலாம் சொன்னாங்களா அவங்க? பேம்பான்னு அதெல்லாம் சொல்ல, சும்மா ஃபோக்கு ஜாஸ் அப்படின்னு பண்றாங்க அவங்க. இதுதான் வந்து ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்க ஒரு டிஃபரன்ஸ். நான் ஜெயிச்சிட்டேன். 5 பேருக்கு நான் கொடுக்க போறேன். 5 பேருக்கு ஒரு டாரு. 5 பேருக்கும் டாரு, 5 பேர்ல ஐயா நான் இப்படி பண்ணுவேன் மாப்ள, நான் இப்படி பண்ணுவேன். 5 பேருக்குமே ஒரே டாரு. யாரு பெர்ஃபெக்ட்டா பண்றாங்க கேமுக்குள்ள கொண்டு வாங்க. ஓகே. இப்போ சுகுமாருக்கும் வந்து நம்மள இந்த மாதிரி ஜாலியாக வச்சுக்கிறது, அவருக்கும் விருப்பப்படுற மாதிரி நமக்கு கொடுப்போம். இப்போ சாம் சார் வந்து ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தேவிகா வந்து ரொம்ப ரூடா அவங்க பாசத்தை வந்து சுகுமார்கிட்ட சொல்லணும். ரூடா லவ் சொல்லணும். ஆமா, கெட்ட வார்த்தை இருக்கலாம். உங்களுக்கு நீங்க அவங்க கூட நடிச்ச மாதிரியே இருக்கும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி. எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியும்ல, ஏன் அவன் கூட பேசிட்டு இருக்க சொல்லு. அவங்க உங்களை வேணான்னு இருக்காரு. ஆமா, எதுக்காக? ஆனா முன்னாடி பிடிச்சிருந்து இப்ப பிடிக்கல. எதுக்காக பிடிக்கல? என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்படி பண்றதுதான் பிடிக்கல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஒழுங்கா பேச மாட்டற. என்ன ஒழுங்கா பேச? ஒழுங்கா you are not speaking properly it seems. நான் இப்ப சீக்ரெட் லைக் வாட்? நான் வந்து அந்த பொண்ணோட பாய் பெஸ்டி. ஓகே. நீங்க கூட வரீங்க. பா சுகுமாரி, என்னப்பா பிரச்சனை உனக்கு? இவதான் அவனை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றாள், அக்செப்ட் தான் பண்ணி தொலையேன். ப்ரோ இல்ல ப்ரோ, எனக்கு என்கேஜ்மென்ட் ஆயிச்சு ப்ரோ. அவளை பிடிக்கல. பரவாயில்ல தலைவா, எங்கேஜ்மெண்ட் என்ன? இவன் கூட இல்ல எங்கேஜ்மெண்ட் ஆயிட்டு கூட பேசுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்ல. எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியும்ல. பிடிக்கும்னா ப்ரூவ் பண்ணு. பிடிக்கும்னா என்ன பிடிக்கும்? நீ போயிட்டனா நான் கை முறிச்சிடுவாங்க. கை முடிச்சிருவியா? முறிச்சிடுவாங்க. எனக்கு இதான் பிடிக்காது. எனக்கு இது எதுக்காக பிடிக்கல? வயலன்ஸ் எதுக்கு போற? எதுக்காக பிடிக்கல? நீ எப்போ வந்து பிடிச்சிருக்கு சொன்ன, ஆனா இப்போ வந்து பிடிக்காதுன்னு சொல்ற. நீ பிடிக்காதனால தான் நான் பிடிக்கலன்னு சொல்றேன். நீ பிடிச்சிருக்கனா எதுக்காக? எனக்கு வந்து ரீசன் தெரியணும். ஏன்னா உன்னை விட தங்கச்சி அழகா இருப்பாங்க. அப்போ உனக்கு என்னோட தங்கச்சியே வேணுமா? தங்கச்சி கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றேன். நல்ல விஷயம், இங்க போயிட்டல. நல்ல விஷயம், சூப்பர். என்ன கதை, என்ன நடக்குதே புரியலையா? புரியல. அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கு கதை. எங்க அப்பா வந்து பேசுறாரு. அப்பா பேசுங்க. சம்மந்தமே நம்ம ஏன்டா அவரை கூப்பிட்ட? எனக்கு பயமா இருக்கு, நீங்க என்ன பேசுறீங்க புரியல. சோ இந்த மாதிரி வந்து ஒரு கலவரமா இருக்கிறது தான் இந்த யோலோன்றதையும் சொல்றதுக்காக தான் அப்படி வந்து. நீங்க என்ன வச்சு படத்தை டெலிட் பண்றீங்க? உண்மையாவே இஸ் வெரி டேலண்டட் பர்சன். நான் உனக்கு கதை சொல்றேன், அது புரியுதான்னு மட்டும் பாரு. பிடிச்சிடு, நீ பிடிச்சிடு, எனக்கு தெரியும். ஆக்சுவலி நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்களுக்கே தெரியாம அது எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நடந்திருக்கும், அது அவங்களுக்கே தெரியாது. அந்த கல்யாணம் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அந்த கல்யாணம் யார் கூட நடந்திருக்கும்னா இவங்க கூட தான் நடந்திருக்கும். அது இவருக்கும் தெரியாது. அது இவருக்கும் தெரியாது. கதையில வந்துட்டு ஆமா, இவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. மொத்தமா வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது இவங்க பேரண்ட்ஸுக்கே தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் நடக்கணும், அது அவங்களுக்கே தெரியாது. அவங்க கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவங்கள தெரியாது, அவங்களுக்கே எங்களை தெரியாது. எங்களுக்கு ஒண்ணு யாரே தெரியாது. புரியுதா? இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் ரொமான்ஸ் தான் வந்து ஒரு பேய் படம் தானே? இல்ல ஃபேண்டசி. பேய் படம் நாங்க ஹாரர்னு சொல்றோமே, ரொமான்ஸ்னு சொல்ல போறோம். இவ்வளவு ஃபேண்டசி தான், ஹாரர்னு யாரோ சொல்லிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஆனா எவ்வளோ நான் சொல்றேன் பேய் படமான்றான், எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கான் பேய் படம்ன்றான். ஓகே, ஏன்னா உள்ள வந்துட்டு அந்த ஏதோ ஒரு மந்திரம் பண்ற மாதிரிலாம் ஒரு கேங் இருக்காங்க. ஏதோ பாடி ஸ்வாப் பண்ணி ஏதோ நடக்க போகுது. ஆனா அதுல ஒருத்தர் வருவார், நானே பார்த்தேன் அவரை. ஒருத்தர் வருவாரு,
ஜும் தாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சிறுத்தை அவர் படத்துல டான்ஸ் மாஸ்டர், எங்க பாட்டுக்கு அவர் தான் கோரியோகிராஃபர். அப்படியா? ஐயா சிறுத்தை படத்துல வில்லன் அவர்லாம் வந்திருக்காரு. ஆமா 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 பார்த்தேன். பாத்திருக்கியா? ஹாரர்னு இப்போ இந்த பேய் விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, பேய் ஓட்டுறதுக்கு 4 விஷயங்கள் சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் டார் கொடுக்கலாம். blood ouija board knife and soul. நீங்க யாராச்சும் உங்களை வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல வெறுப்பேற்றிருப்பாங்க, அவங்களை எப்படியாவது உங்களுக்கு பழி வாங்கி ஆகணுன்ற ஒரு வெறுப்பு இருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு காலி பண்ணிடுங்க. அப்படி நியாயமா வரணும், ஒருத்தர் மேல மட்டும் தான் வரும், ஒரு ஆகாஷ் பிரதர் மட்டும் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் தனியா தான் நடிச்சிருந்தாங்க படம், நாங்க யாருமே நடிக்கல. நான் சொன்னது சும்மா சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சாமி சத்தியமா இதுதான் உண்மை. சோ அவங்க வந்து என்ன அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க ஒரு ஃபீமேல் பேய் இவங்களை செடியூஸ் பண்ணணும். ஐயோ ஐயா என்னையா இது போடவே மாட்டாங்க. இது மாதிரி பண்ணா என்ன செடியூஸ் டீம்னா எனக்கு புரியல. அதாவது செடியூஸ்னா அப்படி ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. யா, பேசியே பண்ணலாம். பாடி லாங்குவேஜ்லும் காமிக்கலாம். ஆல் யா. பாவண்டா. கிடையாது. டேய் என்ன பண்ற? ஏய் என்னடா பண்ற? கம் ஆன். நான் மந்திரம் போட்டுட்டு இருக்கேன். நான் தான் இந்த பிரீஸ்ட் உங்களுக்கு எல்லாரும் பார்த்து. இன்னும் பக்கத்துல வரட்டா? இன்னும் பக்கத்துல வரட்டா? மாப்பிள்ள வா மாப்பிள்ள, என்னாச்சு உனக்கு? இல்லையா லதாடா? லதாவா? இன்னும் இவனுக்கு புரியல. 3 வருஷமா லவ் பண்ணி என்னை ஏமாத்திட்டு லதா, நீ அந்த லதாவா? போடா. ஏய் நீ பத்மலதாவா? ஆகாஷ் ஆகாஷ் கூடயும் நான் தொடர்பு இருந்திருக்கேன். கரெக்டா சொல்றான் பாரு. ஏய் சீ பயமுடு. நான் சொல்லணும், நீ அது உனக்கு ஆகாஷ் கூட தொடர்புல இருந்திருக்கேன் என்கிட்டயே வந்து செட்டப்பட வந்து சொல்ற. கல்யாணி யாருடா? கல்யாணி வந்து சொல்லு. அவ கூட நேத்து என்ன பண்ண? நான் இது பார்த்தேன். ஏய் ஏய் உனக்கிட்டயும் ஒண்ணும் பண்ண தெரியாது, அவன்கிட்டயும் ஒண்ணும் பண்ண தெரியல. என்னதான் பண்ணுற? ஏய் உன் நண்பன் உடம்புக்குள்ள வந்து உனக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. நான் சொல்லி தரட்டா? நீ வெளியே சத்தியம் ஐயா சேவ் பண்ணல, Thank you, ஐயா. பூந்துருப்பா இப்ப எனக்குள்ள. நல்ல வேலை. எம்மா ஐயா சூப்பர் மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்காக பண்ணனா, இயக்குனர் இருக்காரு லதா சூப்பர் படத்துல லதா கன்ஃபார்ம். ஆஹா ஆஹா. சும்மா ஜாலியாக நம்ம படத்தோட ஏதாவது ஒரு சீனை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிச்சிங்கன்னா அதை நாங்கள் பார்ப்போம். இட்ஸ் நாட் அ டேர், இது வந்து ஒரு யோலோக்கான ப்ரொமோஷன். எனக்கு எனக்கு ஏய் தீக்ஷி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு தெரியும்ல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. நீ எதுவுமே கவலைப்படாத, நான் அப்பா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். உனக்கு நான் வாழ்க்கை தரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா அப்பா வரதுக்கு எல்லா முயற்சி பண்ணிடலாம். ஆ அப்பா அப்பா ஓகே, மாமா ஓகே தானே சொன்னார். ப்ரோ ஃபோன் அடிக்குது, லாயர் கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்புறோம் அப்படியே. சொல்லுங்க ப்ரோ. என்ன? ஏய் சகலதா, கோ அவுட் சைட். ஐயோ ஏய் ஏய் உட்காரு உட்காரு. யோ மை லக்கி சாம். கார் சாவி கொடுக்கல, இங்கேருந்து எடுத்து கொடு தலைவா. இந்த மாதிரி இருக்காது, நல்லா இருக்கும். பார்த்தேன் அவருடைய அந்த ப்ரொமோஷன் சொல்லும் போதே வந்துட்டு இவன் லக்கி சாம் சொல்லி அந்த கிஸ்ல தான் ஆரம்பிச்சாப்ல. ஆமாம், இந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல டேலாக் மறந்துடுவாரு. ஆமாம் ஆமாம், ரொம்ப டஃப். இந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு டைலாகே இருக்காது, பாதி நேரத்தில் சும்மா தான் இருப்பேன். இல்லை ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு மறந்தனால. நிக்கி வந்து ஃபஸ்ட்டு டே நிக்கி 3 பேர் காம்பினேஷன் தான் எடுத்தோம். தலைவன் பிளாஸ்ட் பண்ணிட்டாப்புல ஃபஸ்ட்டு டே. உண்மையாக நான் இல்லை நிஜமாவே நல்லா பண்ணாப்புல வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு டேயே நம்ம வந்து ஒரு டாக்கி போர்ஷன் ஒரு சீன்ஸ் எடுக்கிறது ரொம்ப டஃப். யூஸ்வலாக மாண்டேஜஸ் போயிட்டு தான் பண்ணுவாங்க. பட் நிக்கி வச்சு அந்த கான்ஃபிடென்ட்டாக போல. நீங்கள் 3 பேர் காம்பினேஷன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஃபஸ்ட்டு டே இதே சீன் தான் எடுத்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் இது நிக்கிக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சீன். ஏன்னா அது மாதிரி நிறைய ரிஹர்சல் பண்ணார். கரெக்டாக நிக்கி நிறைய ரிஹர்சல் பண்ணிட்டு வந்தார். என்கிட்டயுமே வந்துட்டு ப்ரோ நான் ஃபுல் ப்ரிப்பேர்டாக இருக்கேன், பயங்கரமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். நானுமே வந்து ஓகே செம்ம இவர் பயங்கரமாக நடிக்க போகிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் இவர் நடிக்கிறேன். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணார். சிங்கிள் டேக்கில் ஃபஸ்ட்டு வைடு வந்து சிங்கிள் டேக்கில் முடிச்சிட்டாப்புல. ஏன்னா என்ன பேசுகிறாரு என்ன நடிக்கிறான்னு வைடில் தெரியாதுன்றதுனால தப்பிச்சிட்டாரு.
சார் க்ளோஸ் போகும்போது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டைம் கொஞ்சம் பயலா இல்லை இருந்துச்சு. க்ளோஸ் பண்ணும்போது க்ளோஸ் சூப்பரா பண்ணுறாரு. பண்ணியிருந்தாரு. ஆனா இல்லை சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிக்கியோட பர்ஃபார்மன்ஸ். நானும் சரி, ஆஷிக் தெரியும்ல ஆங்கர், நம்ம ஃப்ரெண்டு தானே, நாங்கள் படம் பார்த்தோன்னே சொன்னோம் சூப்பராக நடிச்சிருக்கான், நல்ல காமெடி ஒர்க். என்னன்னா பிரதர், இன்னைக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனில் வெளியில் உட்காந்துருக்க ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும் ஒரு கேரக்டர்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது டைமிங்கில் ஒர்க் ஆகினா மட்டும்தான் அவங்க லாஃப்டர் கொடுப்பாங்க, இல்லாட்டி அது வந்து அவங்களுக்கு எடுத்துக்க முடியாது, ரொம்ப அவேவாக இருக்கும். நாங்கள் டீமாக படம் பார்க்கும்போதே நிறைய பேர் நிக்கியோட சீக்வன்ஸுக்கு வாய் விட்டு சிரித்தாங்க. ஸோ அவர் வந்து அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு, அங்கே டைமிங் கன்வெர்ட் ஆனதால் இங்கே லாஃப்டர் வருது. ஸோ மாசாக பார்க்கும்போது அது டெஃபினட்டாக பயங்கரமாக ஒர்க் ஆகும். அது பெரிய எஃபர்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிக்கியோட அது ஒரு பெரிய பிக்கஸ்ட் thanks. ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தா ஜென்ரலாக காம்பியரிங் பண்ணுறவங்க வந்து எனக்கு டவுட் இருந்துச்சு, டப்பிங் இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. டப்பிங் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணார் நிக்கி. லிப்ஸிங்க்கு வந்து அப்படி பிடிப்பார், சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் போட்டு இன்னும் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். முடிஞ்சளவுக்கு எங்களை சீரியஸாக சொல்கிறேன் நிக்கி, நான் எனக்கு பெட்டராக பண்ண சொன்னேன் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையிலேயே வந்து ரொம்ப டவுட் இருந்துச்சு எனக்கு, இது எல்லாருமே வந்து பண்ணிவிடுவாங்க, நிக்கி எப்படி டப்பிங் எடுப்பாருன்னு டவுட் இருந்துச்சு. ஏன்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் என்னன்னா அவர் ஒரு ஃப்ளோவில் எடுப்பார்ல, கேப்பே விடாமல் பேசிட்டு இருப்பார், சிங்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப அழகாக பண்ணார் நிக்கி, நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணார். அதே எனர்ஜியை இன்னும் ரீப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் இவால்வ் பண்ணுவார் நிக்கி, இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். எனக்கு டப்பிங்கில் நிக்கி போர்ஷன்லாம் பார்க்கும்போது சார்ட்டுக்கு சார் தலைவனா இத்தனை ஃபில்லர் விட்டு போயிருக்கான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கவுண்டர் வந்து இவர் இருக்க மாட்டார், பேக்கில் தான் இருக்கு ஷார்ட். நான் தான் பேச ஆரம்பிக்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர் போட்டு வச்சிருப்பார். ஸோ அப்படியே பேக்டாக வச்சிருப்பார் டப்பிங்கில், நம்மளுக்கு இடம் கொடுக்காம பண்ணிட்டு போயிட்டாரு. இதில் எல்லாருமே அதான், எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்குல்ல மாப்பிள்ள, உனக்கு வந்து இதை இப்போ இங்கேருந்து ஒரு கனவோடு இருப்பேன், அது நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் டெஃபினட்டாக எல்லாருக்குமே இங்கே வரணும் அப்படின்ற அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் யங் டீம்ன்றதை தாண்டி எல்லாருமே புதுசு தான். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நான் எல்லாருக்குமே ஒரு சான்ஸு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அது எல்லாருமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேரக்டர் சார், லவ் யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆகாஷ் அண்ணா வந்து ஒரு பிளாஸ்டான ஒரு பர்சன், நல்ல ஒரு ரைட்டர் அவர். ஆக்சுவலி ஆகாஷ் அண்ணா ரைட்ஸ் வெல், அவங்க வந்து பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி தான் அவங்க வந்து உண்மையாக சொல்கிறேன், ஒரு சூப்பர்பான ஒரு கேரக்டர் அவங்க. அண்ட் அதை தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது ப்ராமிசிங்கான ஒரு ஹீரோயின் அவங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் கோலிவுட் பில்லர் வாழ்க. ப்ராமிசிங்கான ஒரு நிதி அக்காவுக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கோம். ஆமாம், இந்த சைடில் வந்து இவங்க வந்து காலேஜ் போயிட்டு இவங்க அந்த டைமில் என்ன பண்ணும். ஆமாம், ஷீஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட். நம்ம எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் தானே தல, நாங்களும் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். 10 வருஷம் முன்னாடி இல்லடா இல்ல இல்ல ஆக்சுவலா வந்து இந்த ஷூட் போகும்போது எனக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதனால ஆமாம், காலேஜ் ஃபைனல் இயர் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இல்லை எனக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம். ஸோ அதனால simultaneously with handling the exams and ஷூட்டு Viscom. எனக்கு வந்து இல்லை மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம். ஓகே. ஸோ அதனால வந்து நான் வந்து லைக் லாஸ்ட் டே எக்ஸாமோட லைக் எக்ஸாம் வந்து நாளைக்கு தான், இன்னைக்கு தான் ஐ ஜஸ்ட் ரீச்டு ஹோம். ஆமாம், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அந்த மாதிரி தான் இவர் வந்து உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் வந்து சொல்கிறேன், இவர் வந்து நடிச்சிருக்காருல, ஆக்டராக தாண்டி நீங்கள் நிறைய படங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. பேச்சுலர் ஆகட்டும், மரகத நாணயம், ராட்சசன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஓமை கடவுளே, இந்த படத்துக்கெல்லாம் வந்துட்டு ஈபியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஒரு ஆமாம், நீங்கள் வந்து பார்க்கும்போது ஓகே இவர் இந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்றத தாண்டி டீ வந்து இப்போ ஆக்டர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, இது எடுத்துன்னு வரட்டுமா, இது எல்லாருமே வந்துட்டு பண்ணுவாங்க தான். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆக்டராக வந்திருக்காரு. ஆக்சுவலி நானும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கும் ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது மேனேஜர் இருப்பாங்க. இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறது வந்து நம்ம டீமோட வேலை. இப்போ எப்படி இது வெளியில் ஸ்டீன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த இடத்துல இருந்து நானும் வந்திருக்கேன். அதனால் பெயின்ன்றதை தாண்டி ஜேர்னி தானே தலைவா, இது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க தலைவா. ஆனால் அவரோட டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் அந்த பேஷனை தேடி ஓடுவாங்கள்ல, அது வந்துட்டு விடவே இல்லை. ஸோ ஸோ தேவோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க மாமா டெல்லி பாபு சார். நாங்கள் போய் ஃபஸ்ட்டு தேவிக்கு டைரக்ஷன் சொல்லிவிட்டு நான் சாப்பிட போகும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணாங்க, சார் பார்க்கணுன்னு சொன்னாங்க. இமீடியட்டாக போனோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். தேவும் இன்னொரு இபி சாரும் அரவிந்த் சாரும் வந்து கதை கேட்டாங்க. அவங்க வந்து இம்போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க போல நல்லா இருக்குன்னு சொல்லி எதுவுமே பேசலை. அப்போ உளுந்துப்பட்ட சாங்கு ஸ்க்ராட்ச் லெவலில் தான் இருந்துச்சு, போட்டு காமிச்சோம். சார் பார்த்தோன்னே எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் ஒரு கமிட் பண்ணுறோன்னு சொல்ல, எதுவுமே சொல்லலை. டெல்லி பாபு சார் வந்து ஈஸ்
பிக் ஜென்டில்மேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம கதை சொல்லி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கோம். ஸோ 1 to 1 உட்காந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒன்று பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரின்னு சொல்லி நீங்கள் அசோசியேட் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுத்தோம். ஏன்னா நம்ம ஆரம்பித்து எப்படி ரூட்டில் போகும்போது தெரியாதுல்ல சினிமாவில். ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஆகும். இப்போ ஒரு ஹீரோ கமிட்டாக இருக்கார், இப்போ ஒரு ஹீரோயின் அப்படி தான் போகும்போது ஒரு மாரல் சப்போர்ட், கண்ணுக்கு தெரியாத ஒரு மாரல் சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்தா. நான் சார் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணும்போது என்னோட சார் என்ன சொன்னா ஃபோனில், நீங்கள் போங்க உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் டெய்லி நான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க, எனக்கு பிளெஸிங்ஸ் எப்போயுமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடிக்கடி நான் வந்து தேவ் எப்போலாம் ஸ்கீலை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், தேவை பற்றி நான் சொல்லுவேன், தேவ் மாமா கனவு நினைவாகுது, மாமா கனவு நினைவாகுது. ஏன்னா அவ்வளோ பற்றி அவ்வளோ ட்ரீம் டெலிபாபு சார் இருந்துச்சு. இவர் எப்படியாவது ஒரு ஆர்டிஸ்ட் லான்ச் ஆகணும்னு சொல்லி அவங்களும் ஆல்ரெடி 2 ப்ரொடக்ஷன் அவங்க கம்பெனியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. பட் எல்லாமே தேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சதுன்றது தவிர மாமா கொடுத்த பிளெஸிங்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு கம்பெனி கொடுத்து அதை ஒரு ஹீரோ ஆக்கி எல்லா ட்ரேடும் கற்றுக்க வச்சுருக்காரு. கூட இருந்து எல்லா ட்ரேடும் கற்றுக்க வச்சு இப்போ எல்லாத்துலேயும் வந்து வெல்வர்ஸ்டாக இருக்காருன்னா பெரிய பேக் போன் வந்து டெல்லி பாபு சார். இப்போ வந்து அவர் இங்கேருந்து வந்து பார்த்து தேவ் பிளஸ் பண்ணிட்டு தான் இருக்கார் நான் நினைக்கிறேன். எப்பயுமே அதை நம்புவேன். இவங்க எப்படி நடிச்சது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் நடிச்சது இவங்க கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்களே. ஒரு சீன் நடிச்சு காட்டுங்க. ஆக்ஷன். மதன், எனக்கு இங்கே போகணும்னு ஆசையாக இருக்கு, என்னை கூட்டிகிட்டு போறியா? ஐஸ்வர்யா அவ்வளோதானே, இப்பயே போகலாம். இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எனக்கு இங்கே தான் போகணும் ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஹக், ஒரே ஒரு கேஸ் ப்ளீஸ். என்ன அவ்வளோதான் கொடுக்க மாட்டீங்களா? ஆமாம், இது ஒரு சீனு பண்ணிட்டாங்க. ஆனால் செம்ம எல்லா தடங்களும் வந்தாலுமே நீங்கள் சூப்பராக அந்த சீன் அப்படியே கண் முன்னாடி தத்துவமா. ஆமாம், இந்த சீன் நான் பார்த்துட்டேன், அதனால் பார்க்கலன்னு போய் சொன்னேன். எனக்கு ஷூட் பண்ணுவோம், நாங்கள் தான் இருந்தேன். நாங்கள் சேர்ந்து நடிக்கல, தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தோன்னா கண் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அவங்களுக்கு. அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோஸ் நம்மளோட ஏடி டீம்லேருந்து ஸ்டீஃபன் காட்டும் போது எங்களுக்கு அவங்கக்கிட்ட பிடிச்சதுன்னு பயங்கர ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ ரொம்ப. ஆமாம் ஆமாம், ஃபேட்டாக இருந்து. ஆமாம், அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையாகவே. அவங்களது கண்ணு எந்த வாய் பார்த்து அவர் சூஸ் பண்ணாரு. ஆகாஷ் பொறுத்த வரைக்கும்னா ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுப்பார் எப்பயுமே. அந்த கேரக்டரே வந்து ரொம்ப ஒரு ஐஃபையான ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு கேரக்டர். படத்துலேயே அழகாக ஃபிட்டின் ஆனார் ஆகாஷ். ஸோ அதை கொண்டு போய் அவர் வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால் மட்டும் போதும். அந்த மாதிரி ஆகாஷ் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஃபிட்டாக இருந்தார். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னோசன்ஸான ஒரு கேரக்டர் இருக்கணும், அவங்கள பார்த்து ஒரு எம்பத்தி வரணும், ஒரு சிம்பத்தி வரணும். சே இந்த மாதிரி நம்ம லவ் பண்ண நல்லா இருக்குமே அப்படி ஒரு ஃபீல் வரதுக்கு 2 பேருமே ரொம்ப ஆப்டாக பொருந்தது. அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டான கான்ட்ராஸ்டான கேரக்டர், யாருன்னே தெரியாது, 2 பேருமே கல்யாணம் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் 2 பேருக்கு லவ் வரும். அது வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கன்ஃபியூஸ்டான பிரிஞ்சிருக்கு தானே. லவ் வெறும் ஆனா வந்து இவங்க வந்து அவன் கெடுத்துருவான். பிரிச்சிருவேன்டா, அவங்களுக்கு லவ் வரும்போது நான் பிரிச்சிருவேன் அவங்கள்ட்ட. சரி, ஓகே, அதனால போயிட்டு இருந்தது. அண்ட் சூப்பர். யோலோ வந்து செப்டம்பர் 12th படத்தில். ஆமாம், படம் வந்து பரவாயில்லையா, நான் முடிக்கிறதுக்குள்ளே தலைவன் சூப்பர். ஆமாம், கரெக்டாக எடுத்தாப்ல. யோலோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்றது தான் அதோடைய அப்ரிவேஷனு. ஸோ அப்படின்னு சொல்லும் போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க்லாம் இல்லை, 24 hours தான் உங்களோட கடைசியாக அந்த டைம் லைன் முடிய போகுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த 24 மணி நேரத்தில்? எனக்கு வந்து வயிறு முட்டை சாப்பிடணும், எனக்கு கூட என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லோரும் என் கூட இருக்கணும், என் ஃபேமிலி இருக்கணும், ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கணும், அப்படியே போட்டுன்னு போயிட வேண்டியது தான். சரி, எனக்கு வந்து அஜித் சாரை டைரக்ட் பண்ண ரொம்ப ஆசை. ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் அம்மா வந்து பர்மீஸ், ஸோ பர்மா தமிழர், அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது என்கிட்ட. ஸோ அதுக்கு அவரை வச்சு பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அது ரொம்ப ரக்கட்டான ஒரு அமீர் ஸ்டைலில் இருக்க ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்கிரிப்ட், ரியல் லைஃப் ஸ்டோரி அது. ஏன்னா அவரை வச்சு முடிஞ்சால் அந்த படத்துலேருந்து ஒரு சீனியாஸ் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணி அவரை டப் பண்ணி அவருக்கு ஒரு சீனை எடுத்து, சார் நான் ஒரு சீன் வச்சு டைரக்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல ஆசை எனக்கு. அது 24 hours அது பண்ணணும்னு ஆசை. சொந்தமாக நான் ஒரு கான்சர்ட் வைப்பேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, என் ஃபேமிலிலாம் கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சுட்டு நான் பெரிய ஸ்டேடியமில் 24 மணி டைம் இருக்கு, அப்போ சுற்றுவாங்க. கான்சர்ட் வச்சு ஒரேடியாக முடிச்சு விட்டுருவீங்களா? கான்சர்ட்டில் கூப்பிட்டுட்டு அவங்க ஓவர் மொத்தமாக ஒன்றா போகலாம் அந்த மாதிரி. எனக்கு வந்து அதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து டைம் கொடுத்துருப்போம், நிறைய இடத்துல ஏதோ நம்ம ஒர்க்கில் வந்து டைம் கொடுத்துருக்கோம். ஆனால் எனக்கு வந்து அந்த ஒரு நாள் தான் இருக்குன்னா டெஃபினட்டாக அது என் அம்மா கூட என் அப்பா கூட தான். அது சொல்லி அதான் எல்லாருக்குமே அந்த கனவெல்லாம் இருக்கும், அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும்.
அந்த ஒன் லைஃப் போகுது அப்படின்னா அவங்களால தான் வந்தேன், அவங்க கூடயே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது எமோஷனலாலாம் இல்லை, ஐ லவ் தம் த மோஸ்ட். இப்போ எங்கள் அம்மா வந்து நிறைய சொல்லிட்டு இருங்க, இந்த டைம் கொடுக்கறது இல்லை இது அப்படின்னு வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் டைம் கொடுக்க மாட்ற, நீ ஏன் வந்துட்டு பேச மாட்ற, அது எல்லா பசங்களுக்கும் வந்துட்டு கனெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி அந்த நேரம் வந்து எல்லாரும் தாண்டி ஸ்பெஷலாக இந்தாம்மா இது உனக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அது இல்லை அது இதான் சும்மா ஒரு இதுக்காகலாம் இல்லை, அது ஐ வாண்டட் டு. இது நான் ஆக்சுவலி மாப்பிள்ள இது ஆங்கரிங்காக இருக்கும்போது நானுமே இந்த கேள்விக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்போம்ல, நானுமே அது யோசிச்சிருக்கேன். நாளைக்கு தான் வேர்ல்டு வந்துட்டு எண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வரும்போது நான் எனக்குள்ளே நான் வண்டி ஓட்டும் போதெல்லாம் யோசிச்சிருக்கேன். அப்போ டெஃபினட்டாக அந்த நேரம் எங்கள் அம்மாவுக்கு மட்டும். ஆக்சுவலி என்னோட விஷன் என்னன்னா, ஸோ என்னோட வந்து ஒரு மலையாளம், ஒரு தமிழ், ஒரு தெலுங்கு, ஒரு கன்னடா அந்த மாதிரி லாங்குவேஜஸில் அட் த சேம் டைம் சேம் டே டிஃப்ரெண்ட் ஜானராக ஒரு படம் ரிலீஸ் ஆகணும். எல்லா லாங்குவேஜ்லும் அட் த சேம் டே சேம் டைமில் ரிலீஸ் ஆயிருக்கணும். எஸ், ஆப்வியஸாக எனக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதரும் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு லஞ்சுக்கு என் வீட்டுக்கு, எனக்கு என்னோடய வீடு ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நுங்கம்பாக்கம்ல தான். ஸோ எங்கள் அம்மா அப்பா தம்பி எல்லாரோட இருக்கும்போது லஞ்சுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக நான் பார்க்குற நியூசிலாந்து கிரிக்கெட் கேப்டன் கேன் வில்லியம்சனை வந்து அவரோட வே ஆஃப் லைஃப் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நான் ரொம்ப டிப்ரெஷன்லலாம் இருந்தபோது அவருடைய இன்டர்வியூஸ், அவரோட லைஃப்பை பார்த்து நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கேன். அவரை ஒரு வாட்டி நேரில் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அவ்வளோ ஸ்டார் ஸ்ட்ரக்காக என் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என்ன ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்த்தா நான் ரொம்ப நடுங்குவேன். எப்படி இங்கே MS தோனி சாருக்கு வந்து யா எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். 2020 இப்போதைக்கு 2020 கஷ்டம். பட் எங்கள் வீட்டுக்கு ஒரு 1 hour அவர் வந்து எங்கள் கூட சாப்பிட்டுட்டு அவரோட வே ஆஃப் லைஃப்பை வந்து எனக்கு அப்புறம் இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து, ஏன்னா கைண்ட்னஸ் அண்ட் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு வே ஆஃப் லைஃப் ஸ்டைல் அவரோடது. நீங்கள் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது, ஒரு மெசேஜாக அட்லீஸ்ட் சொல்லிவிட்டு அதை அவர் வாயால் சொல்லிவிட்டு அவர் கூட ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு அதை வந்து எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் லவ் அப்படின்றது. எல்லாரும் கிட்ட நீ என்ன பண்ணுவ, எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும். இல்லையா அப்படிலாம் இல்லையா. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ.